ஐயோ! கிரிஷ் வேணான்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்தும் பொழுது, அப்படியே வந்து கிரிஷ் தன்னுடைய அம்மாவுக்காக செய்ய போற ஒரு விஷயத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. தன்னோட அம்மா ரோகிணி இப்போ வந்து கால்ல விழுந்து கெஞ்சுறதையும், பலார்னு அற வாங்குறதையும், எல்லா விஷயத்த மீனா பண்ற ஒண்ணு ஒண்ணையும் பார்த்து, 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 பார்த்து இவருக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. என்ன நடக்குது இங்க? நம்ம அம்மா என்ன பண்ணிட்டுருக்காங்க? சொன்ன பொய்யெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனையா இது? அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க, இந்த சமயத்தில மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, வேற வழியே கிடையாது. உன்ன பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி தான் ஆகணும். நீ எல்லாம் சாக மாட்ட. எனக்கு தெரியும். நீ வந்து இந்த பிளாக்மெயில் பண்ணலாம். உண்மை தெரிஞ்சா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு. உன் பக்கம் நியாயத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறல்ல, அதே உன் பக்கம் நியாயத்தை அவங்கள்ட்ட போய் சொல்லு. அவங்க ஏற்றுக்கிட்டா எனக்கும் சந்தோஷம். உன் புருஷனும் உன் மாமியாரும் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம். எனக்கு இதை பற்றி நான் அது தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிற அளவுக்கு நான் வந்து மோசமானவ கிடையாது. கண்டிப்பாக உன்னை வந்து உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு உன் பேரே வந்து ரோகிணி கிடையாதுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கிறிஷு உன் புள்ளங்கிற வரைக்கும் நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லணுமோ அவங்க சொல்லிக்கோ அப்படின்னு கிளம்பி போக ஆரம்பிக்க கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. அப்படியே அழுது கெஞ்சி தயவு செஞ்சு என்னை பற்றி எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்ல, இதுக்கு நடுவில் தான் வந்து மீனா உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நீ கொலை கூட செய்வியே தவிர நீ சாக மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல. இந்த விஷயம் இப்போ ரோகிணியை போட்டு லைட்டாக யோசிக்க வைக்குது. கரெக்டு தானே, நம்ம ஏன் வந்து நம்மளோட வாழ்க்கையை கஷ்டப்பட்டு அமைச்சிக்கிட்ட வாழ்க்கையை இவ ஒருத்திக்கு தெரிஞ்சுங்கிறதுக்காக இழக்கணும். இப்போ இங்கே யாரும் பக்கத்தில் இல்லை, இந்த மீனா மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கா. இப்போ தள்ளி விட்டால் காலி அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ நேராக வந்து அவங்கள தள்ளி விட்டுலான்னு எந்திரிச்சு ஒரு முடிவோட கண்ணை வந்து தொடச்சிக்கிட்டு நடந்து வருங்க போயிட்டே இருக்க, அப்படியே வந்து மீனா அப்படியே வந்து கோவமாக நடந்து மெதுவாக ஏற்கனவே அவங்களுக்கு கால் வலி வேற இல்லை, ஸோ காலை தேய்ச்சி நடந்து அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது ரோகிணி அவங்கள தள்ளலாமா அப்படின்ட்டு அந்த ஏன்னா வந்து அந்த குடத்தை திருப்பி எடுத்து அந்த குடத்தில் தண்ணியை பிடிச்சிட்டு போயிடலாம், ஏன்னா என்ன இருந்தாலும் பூஜைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கிறுக்குத்தனமான ஒரு பிளானில் இருக்கும் பொழுது கரெக்டாக பின்னாடியே கூட போகிற கிரிஷ் ரோகிணி போய் தள்ளுறதுக்கு முன்னாடி இந்த மீனாவை தானே நம்ம ஒரு தடவை காப்பாற்றணும். தண்ணிக்குள்ளே இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தாங்க, தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. தண்ணிக்குள்ளே குதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த முத்துவை கூட்டு வந்தோம். அப்போவே வந்து இவங்களுக்கு நீச்சல் தெரியாதுல்ல அப்படின்னு வந்து ரோகிணி மாதிரியே வில்லத்தனமாக யோசிச்சு கிறிஷ் இப்போ உள்ளார வந்து லபக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி மீனாவை ஒரு செகண்ட் அவங்க யோசிக்காமல் குனிஞ்சு அந்த தண்ணி எடுக்கும் பொழுது தள்ளி விட்டுறாரு. பின்னாடி இருந்து அந்த ரோகிணி ஐயோ கிறிஷ் அப்படின்னு சொல்லி கத்த, இந்த பக்கம் வந்து கிறிஷோட பாட்டியெல்லாம் ஷாக் ஆகி பார்க்க, மகேஸ்வரிக்கு அதை விட பெரிய ஷாக்கு, என்னடா கொலை முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே தண்ணிக்குள்ளே விழுந்து தத்தளிக்கிறாங்க மீனா. விழும்பொழுதே அப்படி அவங்க திரும்பி யாரா தள்ளுனான்னு பார்த்தா அது கிறிஷ் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு வந்து என் அம்மாவை வந்து யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சால் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, என் அம்மா சந்தோஷமாக இருக்காது எனக்கு முக்கியம் அப்படின்னு வில்லத்தனமாக பார்க்க, அட பாவமே இவனுக்கா வந்து நம்ம பால் வாத்துக்கிட்டு இருந்தோங்கிற மாதிரி வந்து கோபமாயிடுறாங்க இப்போ மீனா. ஆனால் கிரிஷ் காப்பாற்று போய் முத்தங்களை வர சொல்லுனா அப்படின்னு தலையாட்ட பின்னாடி வந்த ரோகிணி முதல்ல காப்பாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. இப்போ காப்பாற்றினா என்ன ஆகும், இப்போ மீனாவை எல்லாரும் வந்து தூக்கிட்டு போய் நிறுத்திடுவாங்க. நிறுத்தினதுக்கப்புறமா மீனா என்ன பண்ணுவா, மீனா வந்து நம்மளை பற்றி வந்து எல்லா உண்மையும் போட்டு கொடுத்தா நம்ம ஒவ்வொருத்தங்க காலில் விழுந்தாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாசிபிலிட்டி நம்ம இந்த இடத்துலேயே வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறது தான் அப்படின்ட்டு மீனா தத்தளிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க, மீனா தத்தளித்து திருப்பி வந்து எப்படியோ வந்து அங்கே இருக்கிற ஒரு கல்லை பிடிச்சி அப்படியே மெதுவாக ஏறி அந்த படிக்கட்டு திருப்பி அந்த குளக்கரைக்கு வராங்க. குளக்கரைக்கு வந்து திருப்பி ஏறலான்னு போகும்பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து என்ன நினச்சிட்டு இருக்க கிரிஷ், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுருக்க, இதெல்லாம் நான் எவ்வளோ பாசமாக பார்த்துருக்கேன், என்ன போய் தள்ளி விட்டுற, உன் அம்மா உனக்காக பாசத்தை கூட காட்டினதில்லை அப்படின்னு சொல்ல, எப்படி இருந்தாலும் அவங்க என் அம்மா அப்படின்ட்டு இவன் முறைச்சி பார்த்து அப்படியே கண்ணில் தண்ணியோடு நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு இப்போ மீனா திருப்பி ஈரத்தோடு நடந்து போகலான்னு பார்க்கும் பொழுது இந்த தடவை பிடிச்சி தள்ளுறது யார் அப்படின்னு பார்த்தா இப்போ ரோகிணி பிடிச்சி தள்ள இந்த தடவை அந்த குளத்தில் இருந்த ஒரு கல்லில் அடிபட்டு டக்குன்னு அப்படியே மீனா வந்து பொத்துன்னு விழுறாங்க. ஆன்னு கத்திட்டே விழுறாங்க. விழுந்து இவங்க தலையிலேருந்து ரத்தம் வழிகிறத பார்க்கும் பொழுதே இந்த பக்கம் வந்து இப்போ இந்த பையன் கண்ணை அப்படியே மெதுவாக அப்படி மூடிக்கிறாங்க. இப்போ போயிட்டு ரோகிணி மூடி வந்து கிறிஷை கட்டி பிடிச்சிட்டு, கிறிஷ் எனக்காக அதை பண்ண அப்படின்னா, ஆமாம்மா மீனா ஆண்டி எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் எனக்கு நீ தானம்மா அம்மா, நீ தானம்மா எனக்கு முக்கியம், உன்னை போட்டு அவங்க அடிக்கிறாங்க, உன்னை மாட்டி விட்டா அப்புறம் நீ அந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி விட்டுருவாங்க, அப்புறம் மனோஜப்பா எனக்கு இல்லாமல் போயிடுவார்ல, அதனால தான் மனோஜப்பா எனக்கும் வேணும், எனக்கும் அப்பா வேணும், அதனால தான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி கிறிஷ் பேசிக்கொண்டு இருக்கும்போதே டக்குன்னு பிடிச்சி இவங்க கட்டி பிடிச்சி புள்ளடா நீ அப்படின்னு அவங்க கட்டி பிடிக்க உடனே இப்போ இந்த மகேஸ்வரிக்கு இப்போ உடம்பெல்லாம் உதறது, என்னடி பண்ணியிருக்கீங்க, ஐயோ அவளுக்கு ரத்தம் போகுது, போலீஸ் யாரையாவது கூப்பிடுங்க அப்படின்னா யாரையும் கூப்பிட வேணாம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுவோம், அவளுக்கு என்ன ஆகுதுங்கிறத யார் கேட்டாலும் வழி கட்டு விழுந்தான்னு சொல்லிடலாம், நீ பேசாமல் போய் அந்த பக்கம் நில்லு அப்படின்னு மகேஸ்வரிட்டு வந்து அப்படியே வேறு முகத்தை காமிக்கிறாங்க ரோகிணி. அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா அழுதுகிட்டே, பாவம் மேலே பாவம் பண்ணுறோம் கல்யாணி, நாளைக்கு வேறு யாருக்கும் தெரிஞ்சா அப்படின்னா யாருக்கு வேணால் தெரியட்டும், ஒவ்வொருத்தங்களுக்காக தெரிய அவங்கள போட்டு தள்ளிட்டு இருப்பேனே தவிர என் வாழ்க்கையை நான் இழக்க மாட்டேன், நான் வாழ்கிறதுக்காக இன்னொருத்தவங்க செத்தாலும் பரவாயில்லங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த சமயத்தில் அந்த ரத்தத்தோடு அவங்க இருக்கிறத வேறு யாரோ கிட்டக்க வராத பார்த்துட்டாங்க ரோகிணி. வேற
யார் யாரோ அங்கே நடந்து வராங்களே குளத்துக்கிட்டங்கிறதுனால இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஒரு ட்ராமாவை போட எல்லாரும் ஓடி போய் தூக்கிட்டு போக, இப்போ அந்த சமயத்தில் அங்கே முத்துவும் தேடி வந்தவர் பார்த்து பதறி போய் ஐயோ நம்ம ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா 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 அப்படின்னு சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக, ஆனால் மீனாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லும் பொழுது ஐயோன்னு இப்போ விஜயா உட்பட அத்தனை பேர் வருத்தப்படும் பொழுது எப்படியும் காலி, அவ்வளோ ரத்தம் போயிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ரோகிணி. கொஞ்ச நாளைக்கு எனக்கு கால் பண்ணாதம்மா, கால் பண்ணால் கூட எனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், யாராவது எடுத்தா பிரச்சனை, சந்தேகமே வரக்கூடாது, இவ கதை மொத்தமாக முடிஞ்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்ல அவங்க அம்மா பயந்து போய் ஃபோனை வச்சிடறாங்க. இந்த பக்கம் மகேஸ்வரிக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த சித்தர் அப்போவே சொன்னார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. இப்போ மீனாவை பற்றி நியூஸ் இதுக்கப்புறம் ஒன்றும் பிழைக்க முடியாது, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து கண்ணாடியை கழட்டி அதை சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ ரோகிணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ டக்குன்னு டாக்டரே வராங்க. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படியோ உயிருக்கு ஆபத்தான கட்டத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போதே ரோகிணி முகம் அப்படியே மாறுது. ஆனால் வந்து அவங்களால பேச முடியல, அவங்களுக்கு நினைவே இல்லைன்னு நினைக்கிறோம், அவங்க இப்போ கோமாவில் இருக்காங்கன்னு தோணுது அப்படின்னு டாக்டர் சொல்ல, அப்பாடா நம்ம தள்ளி விட்டதில் ஒரு பிரோஜனமாச்சு இருக்குது, இப்போதைக்கு டைம் கிடைக்குது, கோமாவில் இருக்கும் போதே காலி பண்ணிடலாமா இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரோகிணி. ஆனால் அந்த பக்கம் உடஞ்சி போய் முத்து அழுது அப்போவே அந்த சித்தர் சொன்னார் கூட்டு போயிடு இங்கே இருக்காதீங்கன்னாரு. நான் கேட்கல இப்படி போய் எப்படி வழுக்கி விட்டான்னு தெரியல, அவளுக்கு கால் வலி, ஒத்த காலை தேய்ச்சி தான் நடந்துகிட்டு இருந்தா, அதில் தான் அப்படி எங்கேயோ கால் வச்சு விழுந்துட்டா போல அப்படிங்க. ஆமாம் நான் அந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன், ஆன்னு சவுண்டு பார்த்தோன்னே தான் நான் கத்தி பதறி போனேன், பார்த்தா மீனா அப்படியே விழுந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை அந்த கூட்டம் சேர்றதுக்கு முன்னாடியே நம்ம அம்மா கிறிஷெல்லாம் அனுப்பிவிட்டோன்னு மனசுக்குள்ளே ரோகிணி நினச்சிக்கிறாங்க. இப்போ விஜயாவே வந்து என்னடா அது நம்ம மருமக இப்படி படுத்து கிடக்கிறாளேன்னு இத்தனை நாள் பாசம் இல்லாதவங்களுக்கே ஒரு மாதிரி பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த அதிர்ச்சியிலேருந்து இப்போ முத்துவால் டக்குன்னு மீண்டு வரவே முடியல. அவர் அப்படியே வந்து உடஞ்சி போய் அழுதுகிட்டே இருக்கார் கிட்டக்க நின்றுட்டு இருக்க. இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அன்பு தான் இப்போ ரொம்ப தேவைப்படுது, நீங்கள் கூட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு தர மாதிரி ஒரு ஆறுதல் தர மாதிரி பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நினைவு திரும்பலாம். ஆனால் வந்து இப்போ முதல்ல அவங்க கோமாலேருந்து எந்திரிக்கிறதுக்கே வந்து நீங்கள் கூட இருந்து பேசணுங்க. கூட அப்படியே பக்கத்தில் முத்து உட்காந்துக்கிட்டு அவர் இவங்களை எவ்வளோ காதலிக்கிறாரு, முதல்ல அவங்கள வெறுப்போடு பார்த்தது, அவங்க இவங்களை வெறுப்போடு பார்த்தது, கல்யாணமே வேணான்னு இவர் நினச்சது, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி குடிகாரராக இருந்தவர் இந்த அளவுக்கு பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக மாறினதுக்கான முதல் காரணம் இவங்க தான் அப்படிங்கிறத திருப்பி வார்த்தையில் சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அவர் அழகை பார்த்தா அத்தனை பேத்துக்குமே வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. இந்த பக்கம் மீனா வந்து கோமாலே இருக்க, அவங்க மனசுக்குள்ளார அந்த ரோகிணியும் கிருஷ்ணன் தான் தள்ளி விட்டாங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரோகிணி மட்டும் நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த நிம்மதி எத்தனை நாள், அதுக்கு முன்னாடி மொத்தமாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியா காலி பண்ணிடணும், முத்துவை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பிட்டு நம்ம இருந்து ஏதாச்சும் பண்ணிடணும், அவரோட உயிருக்கு ஆபத்தை கொண்டு இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முழு வில்லியாக ரோகிணி மாறுறதுக்கான தருணமாக இதான் இருக்க போதா. இத்தனை நாள் வரைக்குமே கிறிஷ் வந்து அது ஒரு பொய்யை கண்டினியூ பண்ணிருந்தார்ல, அவங்க அம்மாவை பற்றி பொய் எல்லாருமே பாசமாக அதெல்லாம் கண்டினியூ பண்ணார்ல, இப்போ அவரே இந்த சமயத்தில் இப்போ வந்து தன்னுடைய அம்மாவுக்காக அடுத்த லெவலுக்கு இப்போ வந்து தள்ளி விடுற அளவுக்கு போகிறாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இல்லைங்க வந்து இப்போ மீனாவே ரொம்ப நல்லவங்களாம் நான் சொல்லலை அப்படின்னு கிறிஷுக்காக சொல்லி உண்மையை சொல்லாமல் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கிறிஷன் மீனா இந்த மாதிரி காலி பண்ணுற மாதிரி விஷயம் நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே ரோகிணி சிக்க போகிறாங்களா, மீனா போய் சொல்லிடுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? நம்ம ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்மளுடைய இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். தேங்க்யூ.